I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேரிங் ஃப்ரூட், கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக நம்ம ஆவின் கனி என்னதுன்றதுலாம் பார்த்தோம்ல. லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ஃபெய்த், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு கனி எப்படி நம்மளால் அந்த கனிகளை கொடுக்க முடியும், எப்படி அந்த கனிகள் கிடையாது, எப்படி அந்த கனி, ஆவின் கனி, ஓகே, ஒரு கனி பட் 9 கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ எப்படி அந்த கனியை நம்மளால் கொடுக்க முடியும், எப்படி அந்த கனி நமக்குள்ளே உற்பத்தி ஆகும், ஆவின் கனி எப்படி நமக்குள்ளே உற்பத்தி ஆகுன்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் யோவான் 15ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ ஜான் சாப்டர் 15:1-9, தமிழ் அண்ட் இங்கிலீஷாக நான் வாசிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கிலீஷில், I am the true vine and my Father is the vine dresser. Every branch in me that does not bear fruit he takes away, and every branch that bears fruit he prunes that it may bear fruit. ஓகேவா? ஸோ தேவன் தான், ஏசு தான் எப்படி யாரா இருக்காரா, திராட்சை செடியா இருக்காரா. அந்த திராட்சை செடி, அந்த கொடி நம்மளுக்கு தெரியும்ல, திராட்சை கொடி அப்படியே படறிக்கிட்டே போகல. ஸோ ஏசு தான் அப்படி இருக்கிறாரா. பிதா யாரா இருக்கிறாரு, அந்த தோட்டக்காரர் போல, அந்த திராட்சை தோட்டக்காரரா. ஒரு தோட்டக்காரரோட வேலை என்ன, அந்த செடி நல்லா வளரணும். அந்த செடி நல்லா வளர்றதுக்கான எல்லா காரியத்தையும் அந்த தோட்டக்காரர் செய்வார். அந்த செடியை நல்லா ஒழுங்காக வளர விடாத எதையும் அவர் என்ன பண்ணிடுவார், பிடுங்கி எடுத்து போட்டுருவார். ஒருவேளை எவ்வளோ எஃபர்ட் போட்டும் அந்த செடி ஒழுங்காகவே வளரலைன்னா அந்த செடியவே முற்றிலுமாக அவர் வெட்டி எரித்து போட்டுடுவார். ஸோ பிதா அப்படிப்பட்டவராக தான் இருக்காரு. ஸோ நம்ம இருக்கும்ல, நம்ம எல்லாருமே நம்ம இந்த திராட்சை செடியான, இந்த திராட்சை கொடியான, இந்த வைன் ஆன, ட்ரூ வைன் ஆன இயேசு மீது தான் நம்ம சாயணும். நம்ம அவர் மீது சாயும் போது அவர் கூடவே நம்ம என்ன ஆகும், நம்ம படர ஆரம்பிச்சிடுவோம். அவரோடு நம்ம சாயல, அவரோடு நம்ம சாராம இருந்தோம்னா நம்ம படர மாட்டோம், நம்ம கனி கொடுக்க மாட்டோம். கனி கொடுக்காததுனால பிதா என்ன பண்ணிடுவாரு, நம்மளை பிடுங்கி எடுத்து போற்றுவார். ஒருவேளை நம்ம கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை இன்னும் அழகாக சுத்திகரித்து நம்மளுக்கு தேவையான இன்னும் நிறைய காரியங்கள் கொடுத்து அந்த ஒரு கனி நிறைய கனி கொடுக்கும்படி பிதா நம்மளை என்ன பண்ணுவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நம்மளை வளர்ப்பார். அடுத்து நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தீராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தீராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? 3-4 வரைக்கும். You are already clean because of the word which I have spoken to you. Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. இங்க இயேசு என்ன சொல்றாரு, நீ என்னோட வார்த்தையை கேட்டதுனால நீங்க ஆல்ரெடி சுத்தமாயிட்டீங்க. ஸோ நீங்க என்னோட நீங்க நிலைத்திருங்க, நான் உங்களோட நிலைத்திருப்பேன். எப்படி ஒரு திராட்சை கொடியானது அந்த செடியை சாராமல், அந்த வைன் அந்த பிரான்ச்சை சாராமல் இருந்தால் அது ஒழுங்காக வளராதோ, அதே மாதிரி நீங்கள் என் மேலே சாராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வளர மாட்டீங்க. ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு, என்னோட நீங்கள் நிலைத்திருங்க, நானும் உங்களோட நிலைத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இயேசு மீது சாராமல் இருந்தீங்கன்னா கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
So I am the vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you cannot do nothing. So ஏசு திரும்ப திரும்ப அதை என்ன பண்றாரு, இன்சிஸ்ட் பண்றாரு, நல்லா அழுத்தமா சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்களும் என்னவா இருக்கீங்க, கொடியா இருக்கிறீங்க. ஸோ நீங்க என் மீது, அதாவது இயேசு மீது சார்ந்து நிலைத்து நிற்கும்போது நீங்க கனி கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்வோமா. அடுத்து 6வது, ஒருவன் என்னில் நிலைத்தீராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஓகே, இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? 6th, if anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire and they are burned. So எவன் ஒருவன் கர்த்தர் மீது சாராமல் நிலைத்தீராமல் இருந்தால் அவன் எப்படி கனி கொடுக்காத ஒரு இதுவாக இருப்பான், அவங்கள பிடுங்கி எடுத்து போட்டுருவாங்க. ஓகே, இப்போ ஒரு செடி அது வந்து கனி கொடுக்காம இருந்தால் அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த பிரான்ச்சை எடுத்து பிடுங்கி எடுத்து போட்டுட்டு அது காஞ்சி போன அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, நெருப்பில் போட்டுருவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்திய ஆக்கினைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம பூமியில் இருக்கும்போது கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், தேவனோட வார்த்தையில சார்ந்து அவர்படி நம்ம இருக்கும்போது, நிலைத்து இருக்கும்போது அவருக்குள்ள நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். அப்போ நம்ம நித்திய ஜீவனுக்கு வழியா போவோம். ஆனா நம்மளும் தேவனோட வார்த்தையை கேட்காம அவருக்குள்ள நம்ம நிலைத்திராம இருந்தானா நம்ம கனி கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த செடியை எப்படி பிடுங்கி அந்த கொடியை எப்படி நெருப்புல போடுறாங்களோ அதே மாதிரிதான் போடப்படுவார்கள் கனி கொடுக்காம இருக்கும்போது. எப்போ நம்ம கனி கொடுப்போம், தேவனோட வார்த்தையில சாரும்போது. தேவனோட வார்த்தையில சார்ந்தோம்னா கனி கொடுப்போம், கனி கொடுத்தோம்னா நம்ம இன்னும் மிகுந்த கனி கொடுத்து நித்திய ஜீவன் வழியா போவோம். தேவனோட வார்த்தையில சாராம கனி கொடுக்காம இருந்தோம்னா ஆக்கினிக்கு உண்டாகும், அந்த நித்திய நெருப்புக்கு உள்ளாயிடும். ஸோ அடுத்து 7வது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதேதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பினாலே நிலைத்திருங்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. By this my Father is glorified, that you bear much fruit, so you will be my disciple. As the Father loved me, I also have loved you. Abide in my love. So இங்க என்ன சொல்லப்படுது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அவரோட வார்த்தையில சார்ந்து இருக்கும்போது நீங்க என்ன கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க, கெட்டு போக மாட்டீங்க. அண்ட் நீங்க எது கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றாரு. அடுத்து நீங்க இயேசுவோட வார்த்தை கேட்கறதுனால பிதா இயேசு மேல அன்பா இருந்தது போல அவர் உங்கள் மீதும் அன்பா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, நீங்க இயேசுவோட டீச்சரா இருக்கீங்க. கடைசியா அழகா என்ன சொல்ல வருது, நான் என் பிதாவின் கற்பனைகளை ஓகே. ஸோ கடைசியாக என்ன சொல்ல வருது, பிதா இயேசு மீது வைத்திருக்கிற அன்பை பிதா உங்கள் மீதும் வைப்பாராம். ஓகே, நீங்கள் கனி கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவாராம். ஸோ இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். நம்ம தேவனிடத்துல கேட்போம், ஏசப்பா உங்களோட வார்த்தையில் நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்கிறத கேட்போம். வாங்க இயேசுவே, அப்பா உமக்கு கோடான கொடி இயேசுவே, அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா, அப்பா நாங்கள் ஆவியின் கனி பற்றி இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம் ஆண்டவரே. இப்பொழுது அந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எப்படின்றத நாங்கள் கற்றுக்கிட்டோம். உங்கள் மீது நாங்கள் சார்ந்து இருக்கணும் ராஜா, உங்கள் மீதே நாங்கள் சார்ந்து உங்களோட வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடந்து அப்பா கனி கொடுக்குற மிகுந்த கனிகளை கொடுக்குற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க இயேசுவே. அப்பா பிதா உங்கள் மீது அப்பா பிரியமா இருக்கிறது போல எங்கள் மீதும் பிரியமா இருக்க நாங்கள் இயேசுவின் சீஷர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். Amen. Amen. God bless you. Have a great day.